ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிற மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கங்கா வீட்டை பசுபதி அவர் பேருக்கு எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி யமுனா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருப்பாங்க. அதை நிவினும் கேட்டுட்ருப்பாங்க. நிவினுக்கு யமுனா பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். என்ன இப்படிலாம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கால் கட் பண்ணதுக்கப்புறம் யமுனா, உங்கள் மாமா எங்ககிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போகிறாரு, எப்படி தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரோ, எதுக்கு இப்படி பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடையே சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிவின் கிட்ட சொல்லுவாங்க. அவரை என்னோட மாமாலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி நிவினும் சொல்லுவாங்க. சரி வீடு, கண்டிப்பாக எல்லோரும் போயிருக்காங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, நீ எதுவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, வீடு உங்களை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி நிவின் யமுனாவுக்கு ஆறுதலாக பேசுவாங்க. இதை பார்த்துட்டு என்ன நிவினா இப்பெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை ஒன்று பார்ப்பாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாரதாம்மா அங்கேயே தான் இருப்பாங்க கொடைக்கானலில். பசுபதியும் கூடவே பக்கத்தில் உட்காந்துருப்பாரு அவங்களோட வீட்டில். உட்காந்துக்கிட்டு, ஏன் இன்னும் இங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க, கிளம்பி போக வேண்டியதானே, இதுதான் என்னோட வீடு தானே, இன்னும் ஏன் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. உடனே சாரதாம்மா ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக திட்டி தான் சண்டை போடுவாங்க. இந்த வீடு என்னோட மாமனார் என்னோட வீட்டுக்காருக்கு கொடுத்தது, அது எப்படி உனக்கு சொந்தம் கொண்டாட முடியும், அப்போ நீங்கள் எங்கள் மாமனாருக்கு தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டுருவாங்க. அதை கேட்டு பசுபதிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத, ஒரு தட்டுனா அவ்வளோதான் உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி பசுபதி மிரட்டுவாங்க. மிரட்டிட்டு இந்த மாதிரியே பசுபதியும் கூடவே சண்டை போட்டுட்ருப்பாங்க. மரியாதையை அந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கும் போதே காவேரி, அவங்களோட பாட்டி அண்ட் குமரன் 3 பேருமே வந்துடுவாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லையே, என்னை பழி வாங்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் கேவலமான விஷயம்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காவேரியும் பசுபதி கிட்ட சண்டை போடுவாங்க. நிறுத்துமா, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு, அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு என்கிட்ட 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு, இந்த வீட்டை அடமானம் வச்சு தான் என்கிட்ட கடனே வாங்கினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க. உடனே குமரனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். உங்ககிட்ட எங்கள் மாமா கடன் வாங்கினாரா அப்படின்னு சொல்லி போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி காவேரி பசுபதி கிட்ட திட்டி கோவப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே பசுபதி, இங்கே நல்ல விஷயமா வந்திருக்கேன், தேவையில்லாத இந்த வீடு வேறு வீடு ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி குறித்து சொல்லுவாங்க. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பசுபதியை அடிச்சிருவாங்க. அடிக்கும்போதே ரவுடிங்கெல்லாம் எல்லாரையும் அடிப்பாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுவாங்க. இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு கால் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் உடனே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடக்குது, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்பாங்க. அதுக்கு பசுபதி, இவங்களோட அப்பா என்கிட்ட அவரோட கையெழுத்தை போட்டு 10 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு இந்த வீட்டை வச்சு, அதுவும் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வாங்கினாரு, அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்லுவாங்க. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிடும்.